இன்னைக்கு ப்ரௌனி ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் கால் வேறு பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ரெசிபி கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தனால போட முடியல. இன்னைக்கு ஃபுல் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட் வந்து 750 கிராம்ஸு. ஸோ உங்களுக்கு 1/2 kg வேணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மைதா வந்து 140 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா பிராண்டடான மைதாவாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ப்ரௌனி சூப்பராக இருக்கும். ப்ரௌனியில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொக்கோ பவுட்ரு வந்து 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடரில் வந்து டார்க்கு, மீடியமு, லைட்டுன்னு இருக்குது. எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். லைட் யூஸ் பண்ணால் லைட்டாக வரும் ப்ரௌனி கலர், டார்க் யூஸ் பண்ணால் டார்க்காக வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்தது வந்து ப்ரௌனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சுகரும் ப்ரௌன் சுகரும் தான். நான் இங்கே ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணல, நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் வேறு, நாட்டு சக்கரை வேறு. சக்கரை வந்து பார்த்திங்கன்னா 104 கிராம்ஸும் நாட்டு சக்கரை வந்து 102 கிராம்ஸும் எடுத்திருக்கேன். அடுத்து சாக்லேட் தான் வந்து எடுத்துக்கிறேன். சாக்லேட் வந்து நான் 2M பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து 215 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 95 கிராம்ஸ். இது ரெண்டுத்தையும் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடும் பண்ணலாம், இல்லை ஓடிஜியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். அதை எடுத்து கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆகி அப்படியே கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ரௌனி பேட்டரில் நம்ம சேர்க்க முடியும். சூட்டோடையே நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கிறேன். இது வந்து 3/4 கிலோ, அதாவது 750 கிராம்ஸா. ஸோ 3 முட்டை வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 1/8 டீஸ்பூன் வந்து சால்ட்டும் 1.5 மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீஸ்பூனில் சொல்லணும் அப்படின்னா 1.5 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் வந்து நான் மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொடிச்சு சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். இல்லை அப்படி டேரெக்டாக சேர்க்கும்போது டைம் எடுக்கும். ஸோ சுகரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சால் மட்டும்தான் ப்ரௌனியில் வந்து நமக்கு சாப்பிடும்போது ஃபஜ்ஜினஸ் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அந்த சர்க்கரைலாம் வந்து கீழே வந்து அப்படியே டெபாசிட் ஆகிட்டு அப்படியே பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் யாருக்காவது ப்ரௌனி சாப்பிடணும் என்கிட்ட வாங்கி உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து 250 கிராம்ஸு 1/2 kg 1 kgலாம் வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ என்னன்ட்டு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னென்ன டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கலரே வேறு மாதிரி இருக்கும். வீடியோ வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள், முன்னாடியும் பின்னாடியும். ஸோ வந்து முன்னாடி வேறு கலர் இருக்கும், பின்னாடி வந்து வேறு கலர் இருக்கும். ஸோ அப்போ நல்லா கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணியிருக்கீங்களா அதை வந்து ஆட் பண்ணணும். அதுவும் வெதுவெதுப்பான சூட்டாக இருக்க மட்டும்தான் ஆட் பண்ணணும். ரொம்ப கொதிக்க ஆட் பண்ணக்கூடாது. நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், அது கூட சேர்க்கும்போது ஆஃப் பாயிலாக மாறிடும். சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு பீட்டர்லேயே பீட் பண்ணிடலாம். ஸோ பீட்டரில் பண்ணால் ப்ரௌனி வந்து கல் மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அது கூட நல்லா அந்த எக்கோட மிக்சர் கூடயும் இந்த சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணதும் நல்லா மர்ஜ் ஆகும்போது தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ப்ரௌனிக்கு. ஆனால் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் பீட்டரில் தான் பண்ணணும். உங்களால் கையில் பண்ண முடியாது, கை கண்டிப்பாக வலிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லையா, மைதாவும் கொக்கோ பவுட்ரும், அது கலந்ததை வந்து அப்படியே சலிச்சு வந்து நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து பீட்டரில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிரும். எல்லாருமே வந்து சில பேர் ஃபஸ்ட்டே சலிச்சு வச்சுப்பாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கடைசியாக கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சலிச்சு சேர்த்துப்பேன். உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 வாட்டியும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வாட்டி நான் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம்தான். இன்றைக்கி நான் வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இது வந்து எனக்கு பேசிக்காக ப்ரௌனி ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பேசிக்கு. நீங்கள் பேட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறது தான் ஒவ்வொன்றுத்துக்கும் வெரைட்டி ஆஃப் ப்ரௌனி வருது, வேறு எதுவுமே இல்லை. பேசிக்காக இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டுனா இது மேலே வந்து ட்ரிபிள் சாக்லேட் ஆட் பண்ணால் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, டபுள் சாக்லேட் ஆட் பண்ணால் டபுள் சாக்லேட்டு, சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணால் சாக்கோ சிப்ஸ் ப்ரௌனி, அப்புறம் எதுவுமே ஆட் பண்ணலன்னா அது கிளாசிக் ப்ரௌனி, அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நான் கப் மெஷர்மெண்ட்லாம் இதில் கொடுக்கல, கிராமில் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கப் மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். எப்போ ப்ரீஹீட் பண்ண போனோம், நம்ம மாவை போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே வந்து என்ன பண்ணணும்
பண்ணணும்னா ஒரு 180 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் ஹீட் ஆன் பண்ணி வச்சுட்டுக்கு அப்புறம் தான் பண்ணணுமே. பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பேர் கேட்டுருந்தாங்க ட்ரிபிள் சாக்லேட்டு. அதனால் தனித்தனியாக பண்ணி இந்த மாதிரி 250 கிராம்ஸ் ஒன்று 500 கிராம்ஸ் ஒன்று பண்ணியாச்சு. அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபாக கேட்டுருந்தாங்க கட் பண்ணாமல். அவங்களுக்கு அப்படியே பேக் பண்ணியும் அனுப்பியாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபோட்டோவாக ஷேர் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். அப்புறம் வந்து இதை நான் வீடியோவாக கூட நான் போடுறேன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னா மேலே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் போயிட்டு இருக்குது. பாய்.